குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவரைக்கும் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம். அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் த ஆர்கன்ஸ் இன் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நோஸுங்கிற ஆர்கன் பார்த்தோம், நாசல் கேவிட்டி, பேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, பிராங்கை, பிராங்கியோல்ஸ், ஆல்வியோலை, லங்ஸு, இந்த மாதிரி ஆர்கன்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன், அது எப்படி அமைப்பு, ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் என்ன யூஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸுக்கு அடுத்த பாட்டு ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேஷனில் மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன், நாம் எப்படி சுவாசிக்கிறோன்னா நம்ம உடம்புக்குள்ளே எப்படி ஆக்சிஜன் நோஸ் வழியாக எப்படி லங்ஸ்குள்ளே போகுது, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எப்படி லங்ஸ்லேருந்து வெளியே வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின். அதனால் இந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த டாபிக் என்னது, மெக்கானிசம், நாம் எப்படி சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாசித்தல் 2 நிகழ்ச்சியாக நடக்குது. த ஃபஸ்ட்டு ஒன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்பிரேஷன். த செகண்ட் ஒன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் அர்த்தம் டேக்கிங் ஆஃப் ஏர், ஐ மீன் மூச்சை உள்ளே இழுக்கிறது. எக்ஸ்பிரேஷன் ஆனது எக்ஸ்பெல் அவுட் த ஏர், ஏரை வெளியேற்றுறது. இன்ஸ்பிரேஷன் ஆனது ஆக்சிஜன் கேஸை உள்ளே எடுக்கிறது, ஐ மீன் சுவாசிக்கிறது. எக்ஸ்பிரேஷன் அர்த்தம் கார்பன் டை ஆக்சைடு கேஸை வெளியேற்றுறது. இந்த மெக்கானிசம் ஆஃப் த ரெஸ்பிரேஷனுக்கு இந்த கேஸ் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு 2 முக்கியமான மசில்ஸ் தேவை. அந்த மசில்ஸ், ஃபஸ்ட்டு மசில்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்கோஸ்டல் மசில். இந்த 2வது மசில்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா டயஃப்ராம். இந்த டயஃப்ராம் உதர விதானம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட மார்பு பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் இடையில் உள்ள ஒரு மசில்ஸ் தான் இந்த டயஃப்ராம். இந்த 2 மசில்ஸையும் பற்றி என்ன அப்படிங்கிறோம். ஒரு மனுஷன் நார்மலாக சுவாசிக்கும்போது அவங்களுக்கு இந்த 2 மசில்ஸும் வேலை செய்யுது. என்ன மசில்ஸ்லாம்? இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அண்ட் டயஃப்ராம். இந்த 2 மசில்ஸ் இருக்க போய் தான் ஒரு ஆள் சுவாசிக்கிறாங்க. ஒரு ஆள் ஆக்சிஜன் மூக்குழியாக ஆக்சிஜன் உள்ள போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. சப்போஸ் ஒரு ஆள் ரொம்ப டீப்பாக கஷ்டப்பட்டு மூச்சை விடுறாரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த 2 மசில்ஸ் போக நெக்கில் உள்ள மசில், ஷோல்டரில் உள்ள மசில், அப்டாமினலில் உள்ள மசில்ஸும் அடிஷ்னலாக வேலை செய்யும். எப்போ? டூரிங் டிஃபிகல்ட் ஆர் டீப் ப்ரீத்திங். ஒரு ஆள் கஷ்டமாக மூச்சு விடுற கஷ்டப்படுறது, இல்லை மூச்சு அடக்கி மூச்சு விடுறது, இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த 3 மசில்ஸும் வேலை செய்யும். பட் காமனாக மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனாக 2 தான். ஒன்று இன்டர்கோஸ்டல் மசில்ஸ், இன்னொன்று டயப்ராம். ஒரு ஆள் நார்மலாக சுவாசிக்கிறதுக்கு 2 மசில்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு மசில்ஸுக்கு பேர் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ், 2வது மசில்ஸுக்கு பேர் என்ன பேர்? டயப்ராம். ஒவ்வொரு மசில்ஸோட அமைப்பு பார்த்துட்டு அப்புறம் மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். த ஃபஸ்ட்டு மசில் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஒரு ஆளுக்கு 11 பேர்ஸ் ஆஃப் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல உள்ள 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸுக்கு இடையில் இருக்குது. ரிப்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா மார்பு கூடு அப்படின்னு சொல்லுவோம். 12 பேர்ஸ் ஆஃப் மார்பு கூடு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு இருக்கும். ஒவ்வொரு பேராக்கு இடையில் ஒரு இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்குது. அதாவது 12 பேர் ரிப்ஸுக்கு இடையில் 11 இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்குது. அந்த 2 இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் 2 லேயர்ஸாக அரேஞ்ச்டாக இருக்கும். 2 லேயர்ஸ்னால் என்ன? வெளிப்பக்கம் ஒரு லேயர், உள்பக்கம் உள்ள ஒரு லேயர். வெளிப்பக்கம் உள்ள லேயருக்கு பேர் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில், உள்பக்கம் உள்ள லேயருக்கு பேர்
இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிப்ஸ் வரிசையாக இருக்குது, அதுக்கு இடையில இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். அதில் கட் பண்ணியிருக்கு பாருங்கள், உள்ளே உள்ளதுக்கு பேர் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ், வெளியே உள்ளதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். ஸோ இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் எங்கே இருக்குது? ரிப்ஸ்களுக்கு இடையில ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த மசில்ஸுக்கு பேர் தான் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 11 பேர்ஸ் ஆஃப் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அது 2 அடுக்காக இருக்குது. வெளிப்பக்கம் உள்ள அடுக்குக்கு பேர் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில், உள்பக்கம் உள்ள அடுக்குக்கு பேர் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். அடுத்து பார்ப்போம், இன்னொரு மசில்ஸ் டயப்ராம் அப்படின்னு சொல்லுவோம், உதரவிதானம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான ஒரு மசில்ஸ். ஏன் முக்கியமான மசில்ஸ்னால், ஒரு ஹியூமன் பீயிங்கோட செஸ்ட், மார்பு பகுதியும் அப்டாமினல் வயிற்று பகுதியை பிரிக்கக்கூடிய அந்த மசில்ஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா டயப்ராம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் உதரவிதானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயப்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டோம் ஷேப்பில் உள்ள ஒரு மசில். சுட்டோம்னா இந்த மாஸ்கில் மேல் பக்கம் இருக்கும் பாருங்கள், ஒரு டோமாக இருக்கும், இல்லை பேராஷூட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஒரு மசில். இந்த மசில்ஸுக்கு மேலே தான் லங்ஸ் அப்படி அழகாக ஒட்டிக்கிட்டு இருக்கும். டயப்ராம் மசில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்று பகுதிக்கு மார்பு பகுதிக்கு இடையில் உள்ள ஒரு மசில்ஸ் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா டயப்ராம். டோம் ஷேப்பில் இருக்கும். இந்த டயப்ராமுக்கு மேலே தான் 2 லங்ஸும் அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஸோ என்ன பார்த்தோம், 2 மசில்ஸ் ஒரு ஆளோட சுவாசித்து தேவை. ஒரு ஆள் நார்மலாக சுவாசிக்கணும்னா 2 மசில்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு மசில்ஸுக்கு பேர் இன்டர்கோஸ்டல் மசில், செகண்ட் மசில்ஸுக்கு பேர் என்ன பேர்? டயப்ராம். ரைட். இன்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன் 2 நிகழ்ச்சி நடக்குது. ஒரு நிகழ்ச்சிக்கு மூச்சு உள்ளே போகிறது இன்ஸ்பிரேஷன், இன்னொரு நிகழ்ச்சிக்கு பேர் எக்ஸ்பிரேஷன், மூச்சு வெளி. இன்ஸ்பிரேஷன்னா என்னது? வேறு ஒன்றுமே இல்லை. அட்மாஸ்பியர்னால் நம்ம சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம், சூழ்நிலை, சுற்றுப்புறம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியரில் இருந்து வெளிப்பக்கத்தில் இருந்து நம்ம மூக்கு வழியாக ஆக்சிஜன் கேஸ் அப்படியே லங்ஸுக்குள்ளே போகக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த க்ரீன் கலரில் ஆக்சிஜன் போட்டிருக்கு பாருங்கள், அப்படியே நேராக உள்ளே போகுது பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஹேலேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சி இட்ஸ் ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவ் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம்? இந்த மசில்ஸ் வேலை செய்யணும்னா நம்ம எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும். நம்ம எனர்ஜி கொடுத்தா தான் இந்த மசில்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை செய்யும். எனர்ஜினால் நடக்கக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்பிரேஷன்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்லேருந்து மூக்கு வழியாக அப்படியே லங்ஸுக்கு போகக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஆக்சிஜன் உள்ளே போகுது, ஆக்சிஜன் உள்ளே போனோன்னா லங்ஸ் அப்படியே விரிவடையுது பாருங்கள். அதான் அந்த ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்கு, வெளிப்பக்கமாக ஆரோ மார்க் போட்டு பாட்டுக்கு காரணம் என்னது அப்படின்னு பார்த்தோம், லங்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். சீக்கிரம் எப்படி இந்த இன்ஸ்பிரேஷன் நடக்குது? சீக்கிரம் நம்மளோட செஸ்டில் இந்த இன்னும் லங்ஸ் 2 பக்கமும் இருக்குது. இப்போ லங்ஸை சுற்றி என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்ஸ் இருக்குது. ரிப்ஸ்னானது மார்பெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மொத்தமாக இருக்கிறதுனால அந்த மார்பு கூடு அப்படின்னு சொல்லுவோம். 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் இருக்குது. லங்ஸுக்கு கீழே என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டயப்ராம் இருக்குது. லங்ஸை சுற்றி என்னது இருக்குது? இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்குது. அண்ட் லங்ஸுக்கு கீழே என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டயப்ராம் இருக்குது. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அப்படியே சுருங்குது. மசில்ஸ்னாலே கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம், சுருங்குறது விரிகிறது. இப்போ இந்த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா சுருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கீழே உள்ள மசில்ஸை மேலடிக்கு நோக்கி எடுக்கும். அதான் சொல்லியிருக்கேன், இன்டர்கோஸ்டல் மசில் கான்ட்ராக்ட், தே புல் ஆல் அதர் ரிப்ஸ் டுவார்ட்ஸ் த ஃபஸ்ட்டு ரிப்ஸை நோக்கி மேலணிக்கு மசில்ஸை இழுக்கும். எந்த மசில்? ஃபஸ்ட்டு மசில்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும், மித்த மசில்ஸை பிடிச்சி இப்படி மேலணிக்கு இழுக்கும். அதனால் என்னாகும்? மேலணிக்கு மசில்ஸ் மூவ் ஆகுனதுனால ரிப்ஸும் அப்படியே மேலணிக்கு மூவ் ஆகும். அட் த சேம் டைம்ஸ் டயப்ராமும் கீழே கான்ட்ராக்ட் ஆகும்.
லங்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய டயஃப்ராமும் கான்ட்ராக்ஷன் ஆகி அது கீழடிக்கு போகும். மூவ் டவுன். இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் மேல்னிக்கு போகும், டயஃப்ராம் கீழடிக்கு வரும். ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுக்கிறதுனால தொராசிக் கேவிட்டி என்லார்ஜ்னு அர்த்தம். அப்படியே நம்மளோட மார்பு பகுதி அப்படியே விரிய ஆரம்பிச்சிருது. அதான் தொராசிக் கேவிட்டி இஸ் என்லார்ஜ். தொராசிக் கேவிட்டி என்லார்ஜ் ஆன உடனே லங்ஸுக்குள்ளே உள்ள ப்ரெஷர் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன் இது வரைக்கும் சிறுசாக இருந்துச்சுது, இப்போ பெருசாக இருந்துச்சுது. இப்போ என்ன ஆகும், லங்ஸில் உள்ள ஏரோட ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சிடும். எதை கம்பேர் பண்ணும்போது, அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணும்போது. நல்லா கவனிச்சு வச்சுக்கோ, அட்மாஸ்பியரை விட லங்ஸுக்குள்ளே ஏரு ப்ரெஷர் குறைஞ்சிரும். ஏன் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சுது, செஸ்ட்டு அப்படியே விரிவடைஞ்சிருச்சுது. ஏன் செஸ்ட்டு விரிவடைஞ்சிருச்சு, ரெண்டு மசில்ஸும் கான்ட்ராக்ஷன் ஆயிடுச்சுது. இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், டிஃப்யூஷன் ஒன்று சொல்லுவோம். டிஃப்யூஷன் அர்த்தம், ப்ரெஷர் அதிகமான இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. இதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன் சொல்லுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சுது, லங்ஸுக்குள்ளே ப்ரெஷர் குறைஞ்சிருச்சுது, அட்மாஸ்பியரில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலம் என்ன ஆகும், அட்மாஸ்பியரில் இருந்து லங்ஸுக்குள்ளே ஏர் போக ஆரம்பிச்சிடும். அதான் அந்த பாயிண்ட்டு, ட்ராயிங் ஏர் இன்டு த லங்ஸ் in an attempt to equalize the atmospheric and alveolar air pressure. எது வரைக்கும் உள்ளே போகும், ரெண்டு பக்கமும் எப்போ ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கும், ஐ மீன் அட்மாஸ்பியர்லேயும் லங்ஸையும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா உள்ளே போகக்கூடிய ஏர் நின்றும். ஐ மீன் ஏர்னா என்ன, உள்ளே போகக்கூடியனா என்ன ஏரை சொல்கிறேன், ஆக்சிஜனை சொல்கிறேன். இப்படி ஏர் உள்ளே போன உடனே தான் இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இட்ஸ் வெரி சிம்பிள் மெக்கானிசம். லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ரிப்ஸில் இருக்கக்கூடிய இன்டர்கோஸ்டல் மசில்ஸும் சுருங்குது, அதனால் ரிப்ஸு மேல்னிக்கு எழுது. லங்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய டயஃப்ராமும் கான்ட்ராக்ஷன் ஆகுது, அதனால் டயஃப்ராம் கீழனிக்கு வருது. ரெண்டும் சேர்ந்து ரெண்டு பக்கமும் இழுக்கிறதுனால மார்பு கூட, ஐ மீன் தொராசிக் கேவிட்டி பெருசாகிடுது. தொராசிக் கேவிட்டி பெருசானோன்னா ஆட்டோமேட்டிக்காக லங்ஸும் விரிவடைஞ்சிருது. லங்ஸ் விரிஞ்சு அடைஞ்ச உடனே லங்ஸுக்குள்ளே ப்ரெஷர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு. எதை கம்பேர் பண்ணும்போது, அட்மாஸ்பியர் வெளிப்பக்கமாக கம்பேர் பண்ணும்போது. இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்துக்கு, ஐ மீன் அட்மாஸ்பியர்லேருந்து லங்ஸுக்கு ஏர் உள்ளே போகும். ஏர் என்டர் இன்டு த லங்ஸ். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வெரி சிம்பிள் ஈவெண்ட். இதுதான் அடுத்த டயக்ராமில் சொல்லியிருக்கிறோம் பாருங்கள். ஏர் அப்படியே உள்ளே போகுது, ஒரு ஆளோட ஏர் உள்ளே போகுது. இந்த ரெட் கலர் ஆரோ மார்க் மேலே நீங்கள் போட்டிருக்கு பாருங்கள். சி ஹியர் 1 2 நிறையா போட்டிருக்கு பாருங்கள் ரெட் கலர் ஆரோ மார்க்கு. இந்த ஆரோ மார்க் ஏன் போட்டிருக்கு, இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் மேலே நிற்க போகுது. இன்னொரு ஆரோ மார்க்கு கீழே பாருங்கள், ஒரே ஒரு சிங்கிள் ஆரோ மார்க் ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கு பாருங்கள். இது என்ன, டயஃப்ராமை குறிக்குது. டயஃப்ராம் கிளினிக்கு நோக்கி வருது. இது மேல்நிக்கு போகுது, இது கிளினிக்கு வருது. ரெண்டு இப்படி மூவ் பண்ண உடனே தொராசிக் கேவிட்டி மார்பு கூட என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா விரிவடைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயக்ராமில் நான் சொன்ன கான்செப்டை அப்படியே போட்டிருக்கு, ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ ஹியர் தான் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் ரிப்ஸ் மேல்நிக்கு போகும், டயஃப்ராம் கிளனிக்கு போகும். இந்த மூணாவது டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஏரியாவை போட்டிருக்கு பாருங்கள், ஆரோ மார்க் வெளிப்போக்கி போகுது. ஆரோ மார்க் வெளிநோக்கி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ மீன் தொராசிக் கேவிட்டி என்லார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் அர்த்தம் ஏறு உடம்பு லங்ஸுக்குள்ளே போகிறது. ஓகே, அடுத்து எக்ஸ்பிரஷன், ஜஸ்ட்டு ஆப்போசிட். ஏற்கனவே நம்ம பார்த்த நிகழ்ச்சிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தி எக்ஸ்பிரஷன் என்ன ஆகுது, அங்கே என்ன பார்த்தோம், கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அண்ட் டயஃப்ராம் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே என்ன நடக்குது, எக்ஸ்பிரஷன்னா மூச்சு வெளியே வர்றது, லங்ஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அங்கே இன்ஸ்பிரேஷனுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இன்ஸ்பிரேஷனில் என்ன பார்த்தோம், இன்டர்கோஸ்டல் மசில்ஸும் டயஃப்ராமும் கான்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம்.
இங்கே இன்டர்கோஸ்டல் மசில்ஸும் டயஃப்ராமும் ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்ஸு கேஜ் வந்து உள்ளடிக்கு அமுக்குது. ஐ மீன் இன்வேர்டு மூமெண்ட்டு. அதே மாதிரி இந்த டயப்ராமும் லங்ஸை பிடிச்சி அமுக்கும், மேலே நிற்கி அமுக்கும். ரிப்ஸ் கேஜை உள்ள நிற்க அழுக்கும், இந்த டயப்ராம் வந்து லங்ஸை மேலே நிற்க அமுக்கும். இதனால் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, லங்ஸுக்குள்ளே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெஷர் இன்சைடு த லங்ஸ் எக்ஸீடு அதிகமாகிடுது. எதை விட அதிகமாகிடுது? அட்மாஸ்பியர் சரௌண்டிங்கை விட அதிகமாகிடுது. ஏன் அதிகமாகிடுச்சுது? ரெண்டு மசில்ஸும் லங்ஸை ப்ரெஷ் பண்ணுது, அழுத்துது. இந்த மசில்ஸ்லாம் இன்டர்கோஸ்டல் மசில்ஸும் டயப்ராமும் எப்போ நடக்கும்? எப்போ அந்த ரெண்டு மசில்ஸும் ரிலாக்ஸேஷன் ஆகும்போது. ஸோ லங்ஸில் உள்ள ப்ரெஷர் அதிகமாகிடுது. எதற்கு அதிகம் கம்பேர் பண்ணும்போது? வெளியே உள்ள சரௌண்டிங், ஐ மீன் அட்மாஸ்பியர் சூழ்நிலையில் உள்ள ப்ரெஷரை விட லங்ஸில் உள்ள ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. உடனே என்ன ஆயிருக்கும்? டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலம் அடுத்த ப்ரெஷர் ஹை அதிகமான இடத்துலேருந்து ப்ரெஷர் குறைவான இடத்துக்கு ஏர் வந்து மூவ் ஆகும். இதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, லங்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர், ஐ மீன் கார்பன் டை ஆக்சைடு அப்படியே நோஸ் வழியாக வெளியே வருது. ஏர் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பிரேஷனை வெரி சிம்பிள். இன்ஸ்பிரேஷனோட ஆப்போசிட். இன்ஸ்பிரேஷனில் என்ன ஆயிடுச்சு? ரெண்டு மசிலும் கான்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. இங்கே என்ன ஆயிடுச்சு? ரெண்டு மசில்ஸும் ரிலாக்ஸேஷன் ஆயிடுச்சு. ரெண்டு மசில்ஸும் ரிலாக்ஸேஷன் ஆனோடனே என்ன ஆயிடுச்சுது? ரெண்டு மசில்ஸும் சேர்ந்து லங்ஸை அப்படியே ப்ரெஷ் பண்ணுது. ப்ரெஷ் பண்ண உடனே லங்ஸுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகிடுது. இதை கம்பேர் பண்ணும்போது அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணும்போது உடனே என்னாகும்? லங்ஸில் இருந்து அப்படியே ஏர் அப்படியே அட்மாஸ்பியருக்கு மூவ் ஆகும். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு, சாரி எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுது. ஹியர் இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே போட்டதுக்கு அப்படியே ஆப்போசிட் டயக்ராம் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். நோஸ் வழியாக ஏர் அப்படியே வெளியே போகுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரெட் கலர் ஆரோ மார்க்கு வெளியே போட்டோம், இங்கே உள்ள நீக்கி போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அந்த டயஃப்ராம் புஷ் லங்ஸை வந்து ப்ரெஷ் பண்ணுது. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஷன் என்ன அர்த்தம்? லங்ஸை ப்ரெஷ் பண்ணுறது. இங்கே லங்ஸை ப்ரெஷ் பண்ணோன்னே ஏர் அப்படியே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே வருது. இந்த டயக்ராமில் இதே மாதிரி அதே ஃப்ளோ சார்ட்டை கொஞ்சம் சிம்பிளாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மூணாவது டயக்ராம் இதில் 1 2 3 இந்த தேர்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைஸு படுத்துருக்காங்க. ஆரோ மார்க்கை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உள்ள ஆரோ மார்க் உள்ளடிக்கு போகுது. ஐ மீன் உள்ளே ப்ரெஷ் ஆகுது அப்படிங்கிறது தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் காட்டி வைக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பிரஷனை வெரி சிம்பிள். என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் வெளியேறக்கூடியது. ஓகே. ஸோ ஒரு கிளான்ஸ் விடுவோம். ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேஷனில், ஐ மீன் மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் ரெண்டு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒரு ப்ராசஸுக்கு பேர் என்ன பேர்? இன்ஸ்பிரேஷன். இன்னொரு ப்ராசஸ்க்கு பேர் என்ன பேர்? எக்ஸ்பிரேஷன். மூச்சை உள்ளே இழுக்கிறது, மூச்சை வெளியே இழுக்கிறது. இந்த மெக்கானிசம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு மசில்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு மசில்ஸ் தான் இந்த வேலையை பண்ணுது. என்ன மசில்? இன்டர்கோஸ்டல் மசில் அண்டு டயப்ராம். இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் எங்கே இருக்குது? நம்ம மார்பு பகுதியில் உள்ள ரிப்ஸுக்கு இடையில் இருக்குது. மசில்ஸுக்கு பேர் தான் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். டயப்ராம் எங்கே இருக்குது? லங்ஸுக்கு கீழே, ஐ மீன் செஸ்ட் ஏரியாவே அப்டாமினல் ஏரியாவை பிரிக்கக்கூடிய ஒரு டோம் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸுக்கு பேர் தான் டயப்ராம் அப்படின்னு சொல்லுது. இன்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது? ரெண்டு மசில்ஸும் கான்ட்ராக்ஷன் ஆகுது. கான்ட்ராக்ஷன் ஆனால் லங்ஸ் அப்படியே விரிவடையுது. லங்ஸ் விரிவடைஞ்ச உடனே லங்ஸுக்குள்ளே ப்ரெஷர் கம்மியாயிருது. அதனால் அட்மாஸ்பியர்லேருந்து ஏர் உள்ளே போகுது. இதுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுது. எக்ஸ்பிரேஷன் என்ன அர்த்தம்? ரெண்டு மசில்ஸும் ரிலாக்ஸேஷன் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? ரெண்டு மசிலும் லங்ஸை ப்ரெஷ் பண்ணுது. ப்ரெஷ் பண்ணோன்னே என்ன ஆகும்? லங்ஸ்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகிடும். ப்ரெஷர் அதிகமானோன்னு என்ன ஆகும்? ஏர் வந்து வெளியே வரும். இதுக்கு பேர் தான் என்ன பேர்? எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். திஸ் இஸ் அபவுட் தி மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகே. அண்ட் கம்மிங் கிளாஸஸில் உள்ள எப்படி
லங்ஸுக்குள்ள டிஷ்யூ லெவலில் செல்லுலார் லெவலில் எப்படி ஏர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, எப்படி நம்ம பாடியில் உள்ள செல்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் போகுது, எப்படி பாடியில் உள்ள செல்ஸில் இருந்து ஆக்சிஜன் வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம கம்மிங் கிளாஸஸில் அடுத்த கிளாஸஸில் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோன்னா பார்ப்போம். அதுபோக ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன், எப்படி ஒரு ஆள் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை சுவாசிக்கிறாரு, எப்படி கரெக்டாக வாழ்நாள் ஃபுல்லாக அவ்வளோ டைம் மட்டும் சுவாசிக்க ரெகுலேஷன் ஒழுங்குபடுத்துறது, கண்ட்ரோல் த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.